கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டாவதாக. இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். இந்த நேரத்திலும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்கிற ஒரு பாடல். இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறது என்னன்னா, ஒரு விசுவாச அறிக்கையாக இந்த பாடலை நீங்கள் பாடுங்க. இந்த நேரத்தில் இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, நிச்சயமாக ஆண்டவரே இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி இருந்த இடத்துல முடிந்தால் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கரங்களை உயர்த்தியோ இல்லை ஆண்டவரை எப்படியெல்லாம் ஆராதிக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதோ அப்படியெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் நிறைவோடு இந்த பாடலை நாம் பாடலாம். எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி எங்கும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை ஆமென் ஆண்டவரை பார்த்து இனி எங்கும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து ஒரு விசுவாச அறிக்கையாக எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அவர் வசனத்தை கை கொள்கிற நாம் ஒன்றுமே ஒரு பொழுதுமே நாம் தாழ்ச்சி அடைவதே இல்லையா? ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லலாம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஒரு விசுவாச அறிக்கையாக பாட போகிறோம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னோட வீடுகளிலே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒரு பொழுதும் எனக்கு ஒரு குறைவும் அணுகாது என்று ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா இந்த நேரத்தில் இந்த பாடலை நான் உம்மை பற்றின ஒரு விசுவாசத்தோடு நான் பாடுகிறேன். ஆதலால் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா?
நாம் அறிக்கையிட ஆண்டவர் நிச்சயமாக அதை உண்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார், அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு விசுவாச அறிக்கையாக நாம் சொல்லலாம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வீடுகளில் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாய். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய், வீடுகளில் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் ஆண்டவரை பார்த்து எந்த தேவனால் ஒரு விசை சொல்லலாமா? எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த ஒரு விசுவாசமாக எனக்கு எதிராய் வரும் வாயிலை திறந்து அறிக்கையிடலாமா? நிர்மூலமாய் எந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர் ஆண்டவருடைய நாமத்தினால எந்த பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் நான் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. நாம் வாய்களை திறந்து அறிக்கையிட்டபடியே ஆண்டவர் நம்மளுடைய குறைகளை நீக்குகிற தேவனா இருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்று நன்றாக அறிந்திருக்கிற ஆண்டவர். நம்ம இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். உம்முடைய அழகான கண்கள் தகப்பனே, என்னை உடைய அழகான கண்கள் கண்டது ஆண்டவரே. முடிந்ததென்று நினைத்த நான் தகப்பனே இந்த நேரத்தில் உயிர் வாழ்கிறேன் என்று சொன்னால் உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறது அப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, உடைய அழகான கண்கள் ஆண்டவரே நித்தமும் என்னை காண்கிறதா இருக்கிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஓ நன்றி தகப்பனே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். உம் அழகான கண்கள், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்தானவரே, என்னை தேடி வந்தீரே, தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
அறியாத என்று சொல்லி ஒரு விசை கூட சொல்லலாமா? பாவத்திலே மூழ்கி கிடந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்தாரே, அதை எண்ணி ஆண்டவரை பார்த்து நம்ம அப்பாவை பார்த்து சொல்லலாமே, அழகான கண்கள் என்னை தூக்கி சுமந்ததே, முடிந்ததென்று நினைத்த நான் இந்த நேரத்தில் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து இந்த பாவியை தேடி வந்த நல்ல நேசரே என்று சொல்லி, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து, உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவி என்று அந்த பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லலாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். முழு உள்ளத்தோடு உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, எங்களோட வாழ்க்கையில ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லலாமா? ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். அப்படியே முடிந்தால் கரங்களை உயர்த்தி நல்லவரே என்று சொல்லலாமா? நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, எங்களோட வாழ்க்கையில வல்லவராயிருக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மிகவும் நல்லவராயிருக்கிறார், மிகவும் நல்லவராயிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில உண்மையுள்ள தெய்வம் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா.
எங்கள் ஆராதனைகளை நீர் அங்கீகரிப்பீராக, ஏற்றுக்கொள்வீராக. இந்த நேரத்திலும் தகப்பனே, இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தேவைகளை நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வம் நீர். எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் நமது ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக. இன்றைய தியானத்திற்காக யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நான் வாசிக்க கேட்போம். யோபு 6:11. நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. நான் காத்துக்கொள்ள என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் உயர்ந்த சிகரத்தை நாம் எட்ட வேண்டுமானால் 2 காரியம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் தேவ பலன். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் ஊடுருவி பாய்கிற சில சந்தர்ப்பங்களில் நாம் எடுக்கிற முடிவு. பலனும் முடிவும் இரண்டும் ஒன்றிணைந்து நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்ந்த சிகரத்தை எட்டி பிடிக்க முடியும். அதை நோக்கி சில ஆலோசனைகளை இன்று தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் எடுக்கிற முடிவு. 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய சபையில் ஒரு சகோதரி, அறிமுகம் இல்லாத ஒரு சகோதரி, 2 நாளும் காலையில் வருகிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், பல மணி நேரம் ஜெபிக்கிறார்கள். நான் அந்த 2 நாள் கழித்து அவர்களை விசாரித்தேன். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், நீங்கள் யார்? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் குண்டூரிலிருந்து வருகிறேன். என்னுடைய கணவர் மரித்து போனார். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பேரும் வாலிப பிராயம். நன்றாக அவர்களை படிக்க வைத்திருக்கிறேன். என் கணவருடைய மரணத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அது நிமித்தம் எனக்கு சொல்ல முடியாத மன அழுத்தம். சில நேரங்களில் நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுதும் கூட என் 2 பிள்ளைகளையும் என்னுடைய உறவினருடைய வீட்டிலே விட்டு நான் வருகிறேன், இதோ வருகிறேன் என்று சொல்லி வெளியே வந்து ஒரு பஸ்ஸில் ஏறினேன். அது சென்னைக்கு போகிற பஸ். சென்னைக்கு வந்தேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டார்கள். நான் அங்கும் இங்குமாய் சுற்றி பார்த்தேன். எங்கு செல்வது, யாரை பார்ப்பது? எனக்கு சென்னையில் யாரும் தெரியாது. என் மனது சொல்லுகிறது, ஏதாகிலும் ஒரு வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம். நான் யாரிடத்தில் போவேன்? அவர்கள் கரங்களில் ஒரு ஹேண்ட்பேக் வைத்திருக்கிறார்கள், ஒரு மாற்று வஸ்திரம், ஒரு பைபிள், அது மாத்திரம் வைத்திருக்கிறார்கள். இந்த 2 நாளும் காலையில் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறார்கள். இரவு கோயம்பேடு பஸ் டிப்போவில் பயணிகள் உட்கார்ந்துகிற இடத்துல உட்கார்ந்து தூங்குகிறார்கள். இந்த 2 நாளும் அப்படி தான் கழித்தேன். கையில் கொஞ்சம் பணம் வைத்திருந்தேன். இந்த 2 நாளும் என் உணவு காரியங்களுக்கு சரியாக இருந்தது. இப்பொழுது கையில் இருந்த பணமும் செலவழிந்தது. நான் எங்கே போவேன், என்ன செய்வேன் என்ற ஒரு குழப்பத்திலே நான் காணப்படுகிறேன். ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்களை பார்த்தேன். அம்மா, உங்கள் மன அழுத்தத்தில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு யாரோ ஒருவருடைய வீட்டிலே விட்டு நீங்கள் இப்படி சென்னைக்கு வர வேண்டும் என்று எடுத்த முடிவு சரியாக எனக்கு தோணவில்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவு, ஆறுதல் உங்கள் பிள்ளைகள் தான். ஆகையால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் செய்து அவர்களுடைய வழி பயணத்திற்குண்டான தேவைகளை கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டேன். ஆம் பிரியமானவர்களே, இதுபோல தான் அநேக நேரம் நாமும் கூட
நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவு நம்முடைய வாழ்க்கையே மாற்றி விடுகிறது. அநேக திறமைகள் இருக்கலாம், ஆனால் சரியான முடிவு நமக்கு எடுக்க தெரியாமல் குடும்பத்தினுடைய நிலைகளை சீர்குலைத்து விட்டோம். யோபு அதைத்தான் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என்னை காத்துக்கொள்ள என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என்னுடைய முடிவு எப்படிப்பட்டது ஐயா? என் பலனெல்லாம் நான் ஒரு பலவீனமான ஒரு மனிதன் அல்லவா, என் முடிவெல்லாம் ஞானமற்ற ஒரு முடிவல்லவா என்று பரலோக ராஜ்யத்தை நோக்கி பலனுக்காகவும் தேவன் நடத்துகிற அந்த முடிவுக்காகவும் காத்திருந்தான். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கும் எனக்கும் இயற்கையாகவே ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பாலாக் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிழையாமை தீர்க்க தரிசனம் சொல்ல அவன் அழைத்தான். தேவ ஜனத்தை சபிக்கும்படி பிழையாமை நியமித்தான். முதலில் அவன் நியமிக்கும் பொழுது அவன் பார்க்கிறான், அந்த கண்மலை உச்சியிலிருந்து பார்க்கிறான். அப்பொழுது பிழையம் சொன்னான், இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம், இவர்கள் எவ்வளவு அழகானவர்கள், இவர்கள் மற்றவர்களைப் போலல்ல, தனித்து வாசம் பண்ணுகிற, அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு மகிமை, அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்று அவர்களை புகழ்ந்து தள்ளினான். பாலாக்குக்கு கோபம், அவர்களை சபிக்க அல்லவா நான் உன்னை அழைத்து வந்தேன், மாறாக அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி, நீ எல்லா ஜனங்களையும் பார்த்தால் ஒருவேளை குழம்பி விடலாம், பயந்து விடலாம். ஆகையாலே அந்த பிழையாமை பிஸ்கா கொடுமுடியில் கொண்டு போய் நிறுத்தி பாளையத்தின் பிந்தின பகுதியை காண்பிக்கிறான். பாளையத்தின் முந்தின பகுதியில் யார் இருப்பார்கள்? கொடியுடைய சேனை, யுத்த புருஷர்கள், பராக்கிரமசாலிகள், பலமுள்ளவர்கள், பிரபலயமானவர்கள் பாளையத்திற்கு முன்னே இருப்பார்கள். ஆனால் அப்படி பராக்கிரமசாலிகளை பார்த்தால் நீ பயந்து போவாய். ஆகையால் பாளையத்தின் பிந்தின பகுதி, கடைசியாக ஒரு கூட்டம் அணி அணியாக வரும் பொழுது கடைசியாக யார் வருவா? நடக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், பலவீனமானவர்கள், அவர்களை காண்பிக்கிறான். இப்பொழுதாகிலும் நீ இவர்களை பார்த்து சபி. அவர்களை பார்க்கிறான், அந்த பலவீனமான கூட்டத்தை பார்க்கிறான், நடக்க முடியாதவர்களை பார்க்கிறான். அவர்களை பார்த்து அந்த 22ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறான்? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கொத்த பலன். நடக்க முடியாமல் இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. சபைகளில் வயதானவர்கள், ஏழ்மையானவர்கள், எளியவர்கள் வந்து ஜெபிப்பார்கள், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் திருப்தியாக இருக்காது. அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்த்தீர்கள் ஆனால் பெரிய அளவில் திருப்தியாக இருக்காது. ஆனாலும் தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் தேவ சபைக்கு பாதுகாப்பான ஒரு அரண் காவலர்கள். ஸ்வர்ஜன் என்கிற ஒரு தேவ ஊழியர் சொன்னார், என் சபை ஊழியம் வளர்வதற்கு நான் ஒரு பெரிய இயந்திரத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். சிலர் கேட்டார்களாம், அப்படிப்பட்ட பெரிய இயந்திரம் என்ன என்று அதை பார்க்க ஆவலோடு இருக்கும் பொழுது சபையினுடைய அடித்தளத்தில் ஜெப அறைக்கு கூட்டிக்கொண்டு போனார். அங்கே பார்த்தால் வயதானவர்கள், பாட்டிமார்கள், ஏழ்மையான எளிய சிலர் முழங்கால் படியிட்டு கதறி தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறதை காண்பித்தார். பாருங்கள், இவர்கள்தான் என் சபையினுடைய வளர்ச்சிக்கு பெரிய இயந்திரமாக இருக்கிறவர்கள், என் சபையினுடைய எழுப்புதலுக்கு பெரிய காரணமாக இருக்கிறவர்கள் இவர்கள்தான். அவர்கள் பார்ப்பதற்கு எளிமையானவர்களைப் போல இருக்கலாம், ஆனால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களிடத்தில் இருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், மோசே மரணம் அடைகிற நாள் 120 வயதாகும் பொழுது வேதம் சொல்கிறது, அவனுடைய கண் பார்வை இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை.
120 வயதாகும் பொழுதும் வேதம் சொல்லுகிறது அவன் பலன் குறையவில்லை. அதுதான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். 90 வயதானது சாரால் அம்மையருக்கு. எபிரேயர் 11:11 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவள் கற்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க அவள் பலனை பெற்றார். அவள் கர்ப்பம் தரிக்க ஒரு பலன், ஒரு புது பலன் அவள் பெற்றாள். அந்த வயதான நேரத்தில் ஒரு புது பலன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூட ஒரு தூதன் கிதியோனை பார்த்து சொல்கிறான், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். உனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது, இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை, நிச்சயம் உண்மை, நமக்குள்ளாக ஒரு பலன் இருக்கிறது. ஆகையால் தான் நாகூமின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை இறுக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. அதை நீ ஸ்திரப்படுத்தாதபடியால் தான் உனக்கு எதிரிட்டு வருகிற பிரச்சனையில் நீ சோர்ந்து போகிறாய். உனக்கு எதிராக வர பிரச்சனைகளை நீ மேற்கொள்ள முடியாமல் திக்கு திணறை நீ தளர்ந்து தள்ளாடி கொண்டு இருக்கிறாய். ஆகையால் உனக்கு இருக்கிற பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அப்பொழுது ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். என்று நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அப்பொழுது ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். என்று நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த பலனை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். பலனை ஸ்திரப்படுத்துவது அல்லது பெற்றுக்கொள்வது எப்படி? பல வழிகள் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்தாலும் 3 எளிய வழிகளை சொல்கிறேன். 1, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். நாம் கேள்விப்பட்ட வண்ணமாக ஒரு கழுகு 70 வயது அல்லது 80 வருஷம் வரையிலும் வாழக்கூடியது. ஆனால் 30 அல்லது 40 வருடங்கள் வரும் பொழுது கழுகு என்னென்ன பிரச்சனையை சந்திக்கும் தெரியுமா? அதனுடைய இறகுகள் எல்லாம் அடர்த்தியானபடியால் உயர பறக்க முடியாது. அதனுடைய நகங்கள் வளர்ந்து வளைந்து விடும். ஆகையால் இரையை என்ன செய்ய முடியாது, வேட்டையாடி பிடிக்க முடியாது. அதனுடைய அகல் வளர்ந்து வளைந்து விடும். இரையை கொத்தி சாப்பிட முடியாது. மரணத்தை தழுவுகிற ஒரு நேரம். அப்பொழுது கழுகு என்ன செய்யுமாம், பாறைகள் உயர்ந்த இடங்களிலே சென்று பாறைகளுக்கு சென்று தன்னுடைய நகங்களை பேத்து எடுக்கும். வளர்ந்து வளைந்த நகங்களை எல்லாம் கொத்தி பேத்து எடுக்கும். அதனுடைய அகல் வளர்ந்து வளைந்திருக்கு. அது பாறையிலே தேய்த்து 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 அது கீழே விழும்படி செய்யும். அதனுடைய இறகுகளை எல்லாம் களைந்து காத்திருக்கும். அதற்குள்ள இந்த புது இறகுகள் வளர ஆரம்பிக்கும். அதனுடைய நகங்கள் புதிதாக வளர ஆரம்பிக்கும். அதனுடைய அகல் புதிதாக வளர ஆரம்பிக்கும். இப்பொழுது வளரும் பொழுது ஒரு புது பலன் கழுகு பெறுகிறது. மரணத்தை நோக்கி போன ஒரு கழுகு, இனி வாழவே முடியாது என்ற ஒரு நிலைக்கு நேராய் தள்ளப்பட்ட ஒரு கழுகு காத்திருந்தது. புதிய பலனுக்காய் காத்திருந்தது. மீண்டும் ஒரு 30-40 வருடம் அது வாழ உயர செட்டைகளை அடித்து பறந்து செல்லும். அதை ஒப்பிட்டு தான் கர்த்தர் சொன்னார். அது போலவே கழுகு எப்படி ஒரு புது பலன் அடைகிறதோ, கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷர்கள் புது பலன் அடைவார்கள். தேவ சமூகம் என்பது தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ஜெப அறை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது தேவனோடு சஞ்சரிக்கிற தனிமையான ஒரு சூழலை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் நமக்கு தேவ சமூகம். இந்த தேவ சமூகம், இந்த ஊழிய பாதையில் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேனோ, நான் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், நான் ஒருவேளை பலவீனனாய் இருக்கலாம், நான் ஒருவேளை தட்டி தடுமாற்றுகிற பலனற்ற ஒரு பாத்திரமாக இருக்கும் பொழுதெல்லாம்
தேவ சமூகம்தான் என்னை பலனடைய செய்தது. தேவ சமூகம்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தது. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு இடத்திற்கு பிரசங்கிக்க போகும் பொழுது அந்த இடத்தில் தேவ பலன், தேவன் அசைவாடுகிறதை பார்க்க முடிகிறது. அநேக வியாதேசர்கள் சுகமாகிறதை பார்க்க முடிகிறது. மன அழுத்தம் உள்ளவர்கள், மனபாரம் உள்ளவர்கள் விடுவிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. தேவ சமூகம் நமக்கு பலனை கொடுக்கிறது. ஆகையால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பலனை ஸ்திரப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு சிறந்த இடம் தேவ சமூகம்தான் நம்முடைய பலனை ஸ்திரப்படுத்த முடியும். இரண்டாவது ஒரு இடம் லூக்கா 24:49 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் எருசலேமிலே காத்திருங்கள். உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் பலன். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைவீர்கள். பேதுருவை பாருங்கள், மற்ற சீஷர்களை பாருங்கள். அந்த கெத்செமனே தோட்டத்தில் துப்பட்டா எல்லாம் துண்டக்கானம் துணியக்கானம் எல்லாம் தூக்கி எறிந்து ஓடினார்கள். பயந்து ஓடினார்கள், பயந்து ஓடினார்கள். மறுபடியுமாக நான் மீன் பிடிக்க போகிறேன், ஊழியம் எனக்கு வேண்டாம், இந்த விசுவாச வாழ்க்கை எனக்கு வேண்டாம். கடலுக்குள்ளாக இந்த ஊழியத்தை விட்டு அவர்கள் போனார்கள். ஒரு பின்மாற்றம், ஒரு தடுமாற்றம். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் இயேசு யாருனே தெரியாத ஒரு மறுதலிப்பு. இயேசுவை சபிக்கவும் தொடங்கினார்கள். எவ்வளவு பெரிய பின்மாற்றம், பின்மாற்றம். ஆண்டவர் பார்த்தார், இந்த பலவீனம் வருவதற்கெல்லாம் காரணம் தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அப்பொழுதுதான் நீங்கள் பலனடைவீர்கள். காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலத்தினால் பராக்கிரமத்தினால் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பெருவரையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அப்பொழுது நீங்கள் பலமடைவீர்கள், பலமடைவீர்கள். அந்த உன்னதத்தின் பலன் அதால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒற்றுமையின் பலன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26:8 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 5 பேர் 100 பேரை துரத்துவான், 100 பேர் 10,000 பேரை துரத்துவான். 5 பேர் 100 பேரை 5 பேர் ஒருமனப்பட்டுட்டா, ஒன்று கூடி வந்துட்டா, ஆண்டவர் சொல்றாரு 100 பேர் அவர்களால் துரத்த முடியும். அப்படியானா ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? 20 பேரை துரத்தக்கூடிய பலன். அந்த ஒருமனப்பட்டுட்டா ஒரு ஆள் 20 பேரை, அந்த 100 பேர் ஒருமனப்பட்டுட்டா 10,000 பேரை துரத்த முடியுமா? 10,000 பேரை. அப்படியானா ஒரு ஆள் 100 பேரை துரத்துறாங்க, 100 பேரை துரத்துறாங்க. பாருங்க, முதல்ல 5 பேர் ஒருமனப்படும் பொழுது 20 பேர் ஒரு ஆள் துரத்த முடியுது. 100 பேர் ஒருமனப்படும் பொழுது ஒரு ஆள் 100 பேர் 5 மடங்கு பலன் கூடுது. பாருங்க, 5 மடங்கு பலன் கூடுது. அந்த ஒருமனப்பாடு, ஒருமனப்பாடு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஒருமனம் இருக்கா? குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒருமனம் இருக்கா? பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள ஒருமனம் இருக்கா? யோசித்து பாருங்க. சபை விசுவாசிகளோடு ஒருமனம் இருக்கா? ஊழியரோட விசுவாசிகளுக்கும் அந்த ஒருமனம் இருக்கா? அல்லது ஏதோ நம்ம வந்தோம், ஒரு பாடலை பாடணும், ஆராதிச்சு நம்ம போயிட்டோம், யாரோடு நான் உண்டு நான் வேலை உண்டுன்னு இருக்கிறேன் பிரதர், ஒருமனம் இல்லையே. எங்கே 1-2 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னவர் சொன்னார். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது, எத்தனை நன்மை, கணக்கு இல்லாத நன்மையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடியது தான் அந்த ஒருமனப்பாடு. ஒருமனப்பாடு, அந்த ஒன்றாய் சேர்ந்து நிற்க வேண்டும். ஆகையால் சபைகளில் தேவ பிள்ளைகளோடு ஒரு ஒருமனம், ஊழியர்களோடு ஒரு ஒருமனம். ஆகையால் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்ட அற்புதம் நடக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜெபம் பண்ண வராங்க, பேதுருவும் யோவானும். இவங்க 2 பேருடைய கேரக்டரை நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய சுபாவங்களை பாருங்கள். பேதுருவுக்கும் யோவானுக்கும் சம்பந்தமே இருக்காது. பேதுருவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே துருன்னு இருப்பார்.
அவருடைய பேச்சில் அவர் வல்லவர். எல்லாரும் சும்மா இருந்தாலும், எல்லாரும் உம்மை மறுதலிச்சாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னவர். கடல் கொந்தளித்து பயந்து எல்லா மனிதர்களும் எல்லா சீசனும் அமைதியாக இருந்தாலும் பேதுரு சொன்னார், நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னவர். இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு தான் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி முந்தி வருவார். அவர் எப்பவுமே பேச்சில் வல்லவர். பேச்சு மட்டும்தான் அவருக்கு இருக்கும். பேச்சு மட்டும். இயேசுவை சிலுவையில் அறைந்துட்டாங்க என்று கேள்விப்பட்டு மறுபடியும் வலையை தூக்கிட்டு ஓடிடுவார். இயேசுவை பிடிக்க வராங்க, துப்பட்டாவை தூக்கி கீழே போட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவார். இப்படி பேச்சு மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் யோவானை பாருங்க, அவர் அதிகமாக பேசின மாதிரி நம்ம பார்க்க முடியல. அதிகமாக பேசின மாதிரி அவர் பார்த்ததெல்லாம் பரலோக தரிசனம், எல்லாம் அந்த மகிமையின் மேகம். இயேசுவுக்கு எல்லா சீசலோடு ஒரு அன்பாக இருந்தார். அந்த அன்பு, அந்த பேச்சு ரொம்ப கம்மியாக இருந்தால், அப்போ ஒருத்தர் தொணன்னு பேசுகிறவர், ஒருத்தர் பேசாதவர். இவருடைய தரிசனம் வேறு, அவருடைய தரிசனம் வேறு. இவருடைய அணுகுமுறை வேறு, யோவானுடைய அணுகுமுறை வேறு. இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்க ஜெபம் பண்ண. அதுதான் பார்க்கணும். நம்முடைய சுவாபங்கள் பல விதத்தில் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாபங்கள் இருக்கலாம். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இல்லாமல் இருக்கலாம், அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஒருமனப்படுவோமானா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க பாருங்க ஜெபம் பண்ண. 40 வருஷமாக சப்பானியாய் முடவனாய் கிடந்த ஒருவனை பேதுரு சொல்லுகிறார், நசரனாகி இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அற்புதம் நடந்துச்சு இல்லையா? 40 வருஷம் தேவ ஆலயத்திற்கு சுமந்து கொண்டு வந்தாங்களே அப்படின்னா பைபிள் போட்டிருக்கு. 40 ஆண்டு தேவாலயத்துக்கு சுமந்து கொண்டு வந்தவங்க அவனை எங்கே வச்சாங்கன்னா தேவாலயத்துக்கு வெளியே வச்சாங்க, உபதேசத்துக்கு வெளியே வச்சாங்க, சத்தியத்துக்கு வெளியே வச்சாங்க, விசுவாசத்துக்கு வெளியே வச்சாங்க. இன்னைக்கு அநேக நேரம் நம்மை நடத்துகிறவர்கள் நம்மை சத்தியத்துக்கு வெளியே உட்கார வைக்கிறாங்க, விசுவாசத்துக்கு வெளியே உட்கார வைக்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் ஒரு பயனும் இல்லை. ஒருவேளை அவனுடைய பர்சு நிரம்பியிருக்கலாம், வாழ்க்கையின் தேவை அவனுக்கு சந்திக்கப்படாமலேயே இருந்தது. இன்னைக்கு சபைக்கு வந்த ஆசீர்வாதம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். உண்மைதான் பிரதர், உண்மைதான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனும் ஆசீர்வாதமாக இருக்கிறானே. அப்போ ஆசீர்வாதம் என்பது ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல. இயேசு என்பது நித்திய ஜீவனுக்காக. ஒரு மனுஷராலும் இந்த நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. உலகத்தில் உள்ள 33 தேவர்களால் கொடுக்க முடியாத ஒரு நித்திய ஜீவனை இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அவர்கள் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். இயேசுவை அல்லாமல் பரலோகம் செல்ல வேறு ஒரு வழி இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அநேக நேரம் நம்மை ஆலயத்தின் வாசலில் உட்கார வைத்து விடுகிறார்கள். ஆகையால் இன்னும் நம் முடவராய் இருக்கிறோம். எத்தனை விசுவாசிகள் கவனித்து பாருங்கள், அவர்கள் சுபாவத்தில் மாற்றமே இல்லை, அவருடைய பேச்சில் மாற்றமே இல்லை. சபைக்கு வருகிறார்கள், பாடல் பகுதியில் கலந்து கொள்கிறார்கள், நன்றாக பாடுகிறார்கள், நன்றாக திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள், நல்ல செய்தியை கேட்கிறார்கள். 40 வருஷம் ஆனாலும் ஒரு மாற்றம் இல்லை. இன்னும் அந்த முடவனை போல தான் முடங்கி கிடக்கிறார்கள். தான் உண்டு, தன்னுடைய வீடு உண்டு, முடங்கி கிடக்கிற விசுவாசியே, எப்பொழுது நீ எழுந்திருக்க போகிறாய்? ஒரு மனம், 2 பேர் ஒருமனப்பட்டு வந்தார்கள். மரம்பட்ட 2 பேரும் ஒருமனப்படும் பொழுது ஒரு முடவனை எழும்பிவிட்டது. சபை ஒருமனப்படும் பொழுது சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். நம்முடைய பகுதியில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். எழுப்புதலுக்காகத்தானே நாம் காத்திருக்கிறோம். எழுப்புதல் வருவதற்கு ஒரு மன ஜபம் அவசியமாக இருக்கிறது. சபைக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தா 40 வருஷம் ஆனாலும் சரி, ஏதோ ஒரு சிலர் கொடுக்கிற சந்தோஷத்தில் திருப்தியாக இருக்கிறியா? இல்லை. நீ மான் கால்களை உடையவனாய் குதித்து எழும்பணும், நடக்கணும், தேவனை துதிக்கணும். சொந்த காலில் நிற்பதற்கு ஒரே வழி, நீ தேவ ஆலயத்துக்குள்ளே வரணும், சத்தியத்துக்குள்ளே வரணும், விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வரணும். இன்னைக்கு அநேகர் அந்த தெய்வீக எல்லைக்கு வெளியே நிற்கிறோம். மூத்த குமாரன் வீட்டுக்குள்ளே வரலை, வெளியே நின்னானா. தகப்பன் அவனை வருந்தி அழைத்தார், வருந்தி அழைத்தார். இளையகுமாரன் தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாலும் தகப்பன்கிட்ட வந்துட்டாரு. ஆனால் மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தாலும் தகப்பனை போல இல்லை. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உள்ளே வர மனம் இல்லாமல் வெளியே நிற்கிறோமா? நீ ஒரு முடவன், நீ ஒரு முடவன்.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கால்கள் மான் கால்களைப் போல் கரடு முரடுகளை எல்லாம் தாண்டி ஓடுகிற ஒரு மான் கால்களாய் உன்னை மாற்ற கர்த்தர் எழுப்புவாராக. அந்த ஒருமனப்பட்டாங்க பாருங்க, ஒருமனப்பட்டாங்க. தேவ பலன், தேவ பலன், தேவ சமூகம் நமக்கு தேவ பலனை கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவ பலனை கொடுக்கிறார். மட்டுமல்ல, ஒருமனப்படும் பொழுது, ஒன்று சேர்ந்து நாம் துதிக்கும் பொழுது சாத்தானை, எரிகோ சுவர்களை தகர்த்தெறிய முடியும். இரண்டாவதாக நாம் எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியமான காரியம். அநேகருக்கு ஏராளமான திறமைகள் இருக்கும், ஆனால் அவங்க எடுக்கிற முடிவு அவங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடும், தலைகீழாக மாற்றிடும். எத்தனை பேர் அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்க முடிவு. இந்த நாளில் எத்தனையோ குடும்பத்தை நான் பார்க்குறேன், அவங்களுக்கு வருமானம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவங்க எடுக்கிற முடிவு சரியில்லை, முடிவு சரியில்லை. இன்னைக்கு ஒரு துக்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். காலையில் அவருடைய தகப்பனார் எனக்கு பல வருஷமாக தெரியும், செல்வ சீமான், வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மனிதன். ஆனால் அவங்க அப்பா இறந்துட்டார். 4 பிள்ளைங்களும் இன்னைக்கு ஒரு சின்ன 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 வாடகை வீட்டில் பரிதாப நிலையில் இருக்கிறாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் 4 பிள்ளைகளுக்குமே வேலை இல்லை, முற்றிலுமாக முடங்கிட்டாங்க. அதில் ஒரு தம்பி சொன்னால், நானும் என் மனைவியும் சாப்பிட்றதுக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டோம்ண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் சொன்னேன், அப்பா உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? செல்வ சீமானுப்பா. அப்போ அவங்க குட்டி குட்டி பிள்ளைங்க, செல்வ சீமான். நாங்கள் அப்பா எடுத்த முடிவுகள் தான் சரியில்லை. அந்த இடத்தை அவர் விற்றார், சரியில்லாத ஒரு இடத்த வாங்கினார். இடத்த விற்கிற முடிவு சரியில்லாத முடிவு. ஒரு புதுசாக ஒரு இடத்த வாங்கும் பொழுது தெளிவில்லாத ஒரு முடிவு. அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. பிள்ளைகள் எல்லாம் ஏறத்தாழ நடுத்தருவில் இருப்பதை போல தான் இருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவு. வேதத்தில் 2 மனிதர்களை பாருங்கள், யூதாஸ் காரியத், பேதுரு. 2 பேருடைய வாழ்க்கையில் பார்த்தா தப்பு நடந்தது. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு தவறு செய்தான். பேதுரு இயேசுவை மறுதலித்த ஒரு தவறு செய்தான். 2 பேரும் மனஸ்தாபப்பட்டார்கள். 2 பேரும் மனஸ்தாபப்பட்டார்கள். மத்திய 26ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பேதுரு மனஸ்தாபப்படுகிறான். மத்திய 27ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது யூதாஸ் காரியத் மனஸ்தாபப்படுகிறான். 2 பேரும் தன் தவறுகளுக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். ஆனால் ஒருவனுடைய மனஸ்தாபம் அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருடைய மனஸ்தாபம் அங்கீகரிக்கப்படவில்லை. காரணம் என்ன? ஒருவன் மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு வந்து விடுகிறான், ஒருவன் ஆண்டு கொண்டு செத்து விடுகிறான். காரணம் என்ன? அவர்கள் எடுத்த முடிவு தான் காரணம். அவர்கள் எடுத்த முடிவு தான். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, மனஸ்தாபப்பட்டது உண்மைதான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படின்னு யூதாஸ் காரியத் மனஸ்தாபப்படுறாரு. ஐயோ நான் மறுதலிச்சிட்டேனே, மனம் கசந்து அழுகிறார் பேதுரு. ஆனால் பேதுருனுடைய வாழ்க்கையில் மன்னிப்பு இரக்கத்தை பெற்றார். யூதாசுடைய வாழ்க்கையில் ஏன் மன்னிப்பு இரக்கத்தை பெறல? அவங்க எடுத்த முடிவு. யூதாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் என்ன முடிவு எடுத்தான்னா, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அவன் பிரதான ஆசாரிகளிடத்திலும் மூப்பரிடத்திலும் போனான் என்று வேதம் சொல்லுது. அவனுடைய முடிவு என்னன்னா, ஆசாரியனும் மூப்பனையும் போய் பார்க்கலாம். பேதுருவை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த மத்திய 26ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இயேசுவை பின்பற்றினான். அவ்வளோதான் எடுத்த முடிவு. பாருங்க, ஒருத்தனை தலைகளை கவிழ்த்து போட்டது அவன் எடுத்த முடிவு. பேதுரு எடுத்த முடிவு அவன் தலைகளாய் கவள வேண்டியவனும் தலை நிமிர்ந்து வாழ வைத்தது. முடிவு ரொம்ப முக்கியம். அதைத்தான் யோபு சொல்கிறார், நான் எடுக்கும் முடிவு எப்படிப்பட்டது? என் வாழ்க்கையில் உம்முடைய முடிவு தான் எனக்கு வேண்டும். உம்மை வேதனைப்படுத்துகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழிகளில் நடத்துங்க, நல்ல வழிகளை நடத்துங்க, நல்ல முடிவுகளை எடுக்க எனக்கு பலம் தாருங்க.
இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சிகரத்தை எட்டி பிடித்திருக்க வேண்டும் அல்லவா? ஒரு உயர்ந்த இடத்தை எட்டி பிடித்திருக்க வேண்டும் அல்லவா? இன்னும் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் காலம் முடிந்து போகவில்லை. 2 காரியம் உங்கள் வாழ்க்கையில் தேவை. ஒன்று தேவ பலன். தேவ பலன். 120 வயது ஆனாலும் கூட மோசேனுடைய வாழ்க்கையில் அந்த பலன் குறையலை. அந்த பாளையத்தின் பிந்தின பகுதியை பார்த்த பிழையாம் சொல்லுகிறான், இந்த ஜனம் சாதாரண ஜனம் அல்ல, இவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கொத்த பலன் இருக்கிறது. அதே பலனை ஆண்டோடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் காண்டா மிருகத்துக்கொத்த பலன் இருக்கிறது. உன் பலனை ஸ்திரப்படுத்து. உன் பலனை ஸ்திரப்படுத்து. ஸ்திரப்படுத்துகிற இடம் என்ன? தேவ சமூகம்தான். தேவ சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். தேவனை தொழுது கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த ஒருமனப்படும் பொழுது 5 பேர் 100 பேரை துரத்துவான், 100 பேர் 10,000 பேரை துரத்துவான். ஒரு புது பலன். புது பலன். பிரிந்து ஆங்காங்கே கிடக்கிறோமா? மன அளவில் நம்ம ஒற்றுமையா இல்லையா? அநேக குடும்பத்தில் ஒன்றாய் குடியிருப்பார்கள், கூடி இருக்க மாட்டார்கள். ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, எல்லாம் ஒரே வீட்டில் குடியிருப்பாங்க. ஆனால் கணவனுக்கு வேறு எண்ணம், மனைவிக்கு வேறு எண்ணம், பிள்ளைகளுக்கு வேறு. அந்த கூடி இருக்கிற அனுபவம் இருக்காது. அந்த குடும்பத்தில் எப்படி ஆசீர்வாதம் வரும், எப்படி நன்மை வரும்? அதே போல் திருச்சபையிலும் சரி, அந்த ஒரு மனம் இல்லாமல் இருந்தால் எப்படி முடவர்கள் எழும்பி நடப்பார்கள்? முடவர்கள் எழும்பி நடக்கணும். முடவர்களாக இருக்கிறதான ஆவிக்குரிய அனுபவங்கள் எழும்பி நடக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் முடவனை போல இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் முடவனை போல இருக்கலாம். தேவ பலன் வருமானால் பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், அனுப்புவது நான் அல்லவா என்று கிதியோனை பார்த்து சொன்னாரே. உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கு. அதை ஸ்திரப்படுத்துங்க, அதை ஸ்திரப்படுத்துங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் நீங்கள் ரொம்ப திறமையானவங்க, ரொம்ப சிறந்தவங்க தான், நல்ல நாலேஜ் பர்சன் தான். ஆனால் முடிவு தப்பாக எடுத்துடுறோம் அநேக நேரங்களில். அந்த முடிவு எடுக்க விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. தேவ சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இதை வாய்க்கப்படணும். இதில் என்ன முடிவு எடுக்கிறது எனக்கு தெரியலை. என் மனசுக்கு இப்படி தோணுது, இப்படி எடுத்தால் நல்லா இருக்கும். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். தேவனுடைய முடிவுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சிறந்திருப்பீங்க, நீங்கள் சுகித்திருப்பீங்க. ஆண்டோடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், யோபு சொன்னதை போல, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது ஐயா. ஆண்டவரே, இந்த பலன் உம்முடைய பலன் தான் எனக்கு வேண்டும், உம்முடைய முடிவு தான் எனக்கு வேண்டும். இந்த தேவ பலனும் தெய்வீக முடிவும் நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயரமான சிகரத்தை எட்டி பிடிப்போம், நிச்சயமாய் பிடிப்போம். ஆகியால் இன்று முதல் இந்த ஜெப குறிப்பு ஆண்டோட சமூகத்தில் கேட்போம். நீர் என்னை பலனடைய செய்யும். நான் தடுமாறிக்கொண்டிருக்கிறேன், என்னை பலனடைய செய்யும். என் வாழ்க்கையில் என்ன முடிவெடுப்பது, எப்படி முடிவெடுப்பது எனக்கு தெரியலை. நீர் என்னை நடத்துங்க. உம்முடைய ஆலோசனை எனக்கு தேவை. உம்முடைய முடிவு தான் என் வாழ்க்கையில் சிறந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை பொழுது இந்த வார்த்தையை கேட்கிறபடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்கள் பலன் எம்மாத்திரம், எங்கள் ஜீவனை நீடித்திருக்க பண்ண எங்கள் முடிவு எப்படிப்பட்டது அப்பா. நாங்கள் பலனற்று போன ஒரு நிலையில் இருக்கிறோம். எங்கள் பலனை ஸ்திரப்படுத்த உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆவியின் நிறைவின் வல்லமையால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருமனப்பாட்டில் நாங்கள் தேறினவர்களாய் ஆண்டவரே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, அது எத்தனை இன்பமானது என்று சொன்னதைப் போல நாங்களும் குடும்பமாய் ஒருமனப்பட வேண்டும், சபையை மக்களாய் ஒருமனப்பட வேண்டும். உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுது ஒரு மனதோடு நாங்கள் செபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பலனும் உம்முடைய முடிவும் தலை சிறந்து இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.
ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.